உலகத்துல இன்னைக்கா கேள்விப்பட்டீங்களா? அந்த சுதந்திர இந்தியாவுல? ஒரு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலருக்கு கடிதம் மூலமா, நீங்க அதிகம் உற்பத்தி பண்றீங்க. பண்ணாதீங்க நாங்க எழுதுவாய்ங்க. இல்ல அது ஒரு ஆலோசனை. என்ன அத என்ன தவறா அதிகம் அதிகம் உற்பத்தி வேண்டாம்னா? இல்ல எல்லா மாநிலங்களுக்கும் சொல்றது தான். அது என்ன எந்த மாநிலம் சொல்லிருக்கீங்க? அதிக உற்பத்தி வேணாம்னு யாரு சொல்லிருக்கா? நீங்க இந்த ஒரு கவனம் செலுத்தாதீங்க. மிச்ச உற்பத்தியில கவனம் செலுத்துங்க. ஏய்! ஒண்ணு இருக்குல்ல அதிகமா. இத வித்து அத வாங்கு. அடிப்படை அறிவு இல்லையா? என்கிட்ட ஒண்ணு அதிகமா இருக்குங்க. என்கிட்ட கூடுதலா இருக்குங்க. இல்லையா? அத கொண்டு போய் குடுத்தா இன்னொன்னு எது தேவையில்லையோ அத வாங்குவேன். அதுதானங்க காலம் தோண்டிய காலத்துலருந்து வியாபாரம். உங்கட்ட அது வந்து நீங்க அதிக உற்பத்தி பண்ணாதீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் நல்ல பேர் வாங்குவீங்க. நீங்க பாருங்க இந்த 3 மாசத்துல வரிசையா வந்து வந்த ரிசல்ட் பூரா அறிக்கை பூரா எல்லாமே இந்த மாநிலத்துக்கு ஆதரவான அறிக்கை. ஆனா இந்த அறிக்கை குடுத்தது பூரா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அமைச்சகம். ரிசர்வ் பேங்க் சொல்லுது, பிரமாதமா வந்து ஜிடிபி கூடியிருக்கு அப்படின்னு சொல்லுது. சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல இருக்கிற டிரான்ஸ்போர்ட் கம்பெனி கூப்பிட்டு சொல்லுது, இந்தியாவிலேயே வந்து மாநில போக்குவரத்துல வந்து தமிழ்நாடு தான் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு அமைச்சர் சிவசங்கர கூப்பிட்டு விருது குடுக்குது. இல்லையா? இப்படி ஒண்ணொண்ணும் செய்றது யாருமே ஒவ்வொரு தடவையும் மோடி தான் சொல்லுவாரு. நான் இப்ப பாராளுமன்றத்துல போறேன். திருப்பி வெளிய வரும்போது ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டோட வருவேன்னு. ஒரு தடவ கூட ப்ராகிரஸ் ரிப்போர்ட் காட்டவே இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த திராவிட மாடலுடைய ப்ராகிரஸ் ரிப்போர்ட்ட சென்ட்ரல் கவர்ன்மென்ட் குடுக்குது ஒரு தடவையும். இந்த அறிக்கை என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த அறிக்கை என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு. எல்லாமே மத்த மாநிலத்தோட இருக்கு. நீங்க இங்க வந்து டபுள் இன்ஜின் கதை விடுறீங்க. உங்க டபுள் இன்ஜின் ஊர்ல என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. மத்த ஊர் ஏதாவது வந்துச்சா அந்த லிஸ்ட்ல? நீங்க பணத்த குடுத்து குடுத்து பண்றீங்க. சம்சாரம் மின்சாரம் படத்துல விஸ்வா ஒரு டயலாக் எழுதியிருப்பாரு. ரகுவரன் பேசுவாரு அத. இந்தா நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இந்த ஒருத்தர் உட்கார்ந்து மாறி மாறி 6 வருஷம் படிக்க வைக்கிறீங்க. அவனும் சொல்லி சொல்லி கோட்டு அடிக்கிறாங்கிற மாரி இருக்க பணத்த பூரா தூக்கி தூக்கி கொண்டு போய் வடமாநிலத்துக்கு ஒண்ணு குடுத்துட்டே இருக்கீங்க. வடமாநிலத்துக்கு சொல்லி சொல்லி கோட்டு அடிக்கிறான். இங்க ஒரு பணம் குடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கவன பார்த்தா உங்களுக்கு வர வேண்டாம். நீங்க ஒண்ணுமே ரொம்ப எளிது உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். நீங்க எப்பொழுதும் நன்மை, தீமை 2யுமே செய்ய செய்ய பழக்கமாயிரும். அதுல கரகன்றுவீங்க. அது நல்ல காரியமோ, தீய காரியமோ தொடர்ந்து செய்தீங்கன்னா அது மாஸ்டர் ஆயிருவீங்கல்ல. சரியா? அப்படி மக்களுக்குள்ள வேறுபாட ஏற்படுத்தி, மத பிரச்சனைய தூண்டி, அதுல குளிர்காயிறத பாரதிய ஜனதா கட்சி கடந்த 20 ஆண்டு காலமாக இந்தியாவில் செய்து 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 மாஸ்டர் ஆயிட்டாங்க இதுல. நீங்க ஒரு இடத்துல சின்ன சிக்கல் இருந்தா போதும், உடனே அத ஊதி பெருசாக்கிருவாங்க. பெரும் பிரச்சனை ஆக்கிருவாங்க. அல்லது சிக்கல உருவாக்குவாங்க. அது உங்களுக்கு தெரியும்ல? பாப்புலரான சேயிங் ஒண்ணு உண்டு. பாரதிய ஜனதா கட்சி சொன்னதுல. ஏங்க இந்த உலகத்துல இருக்க முஸ்லிம்கள பூரா இல்லைன்னு ஆக்கிட்டா, அப்ப நீங்க யார எதிர்த்து அரசியல் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சி சொன்னாங்க, நாங்க முஸ்லிம்களை உருவாக்குவோம்னாங்க. சரியா? அந்த 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 மாதிரி இவங்க பிரச்சனை இல்லன்னா பிரச்சனைய உருவாக்குவாங்க. அப்படி மதுரையில திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனைய அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்க ட்ரை பண்ணீங்கல்ல. மாறி மாறி ஒரே ஒரு வந்து நீதித்துறை சம்மந்தப்பட்ட ஆட்கள வச்சுக்கிட்டு நீங்க எத்தன பல்டி அடிச்சீங்க. அப்ப நோ. வி வில் ஃபேஸ் த கான்சிக்வென்ஸ்ன்னு சொன்னது யாரு?